மழை என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை அவனது மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்றாகவே திருமறை குர்ஆனில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய பகுதியில் மழையை பெற வேண்டிய பருவ காலத்தில் பெறவில்லை என்றால் பல்வேறு விதமான வறட்சிகளுக்கும் பல்வேறு விதமான இழப்புகளுக்கும் அது ஆளாக நேரிடும் என்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சமீப காலமாக மழை என்னதான் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடையாகவே இருந்தாலும் அது அளவுக்கு மீறிவிட்டதென்றால் அது ஆபத்தாக முடிந்துவிடும் என்கிற இறைவனது எச்சரிக்கையையும் நம்மால் இன்றைக்கு உணர முடிகிறது. பொதுவாகவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தும் நஞ்சு என்று சொல்வதைப் போல மழை அது வரவேண்டிய பருவ காலத்தில் அது விழ வேண்டிய அளவோடு வருகிற போது அது உண்மையிலேயே நமக்கு அருட்கொடைகளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் குறிப்பாக நவம்பர் மாதத்தின் இறுதியில் அல்லது டிசம்பர் மாதத்தில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பிரதேசங்களில் பெய்யக்கூடிய மழைகள் சமீப சில வருடங்களாக பல்வேறு விதமான அபாயங்களையும் பல்வேறு விதமான ஆபத்துகளையும் ஏற்படுத்திவிட்டு போகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. காரணம், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்குரிய தண்டனையாக இறைவனை குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழகத்திலே குறிப்பாக தமிழ் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இந்த மழை பெய்கிற போது பல்வேறு விதமான உணர்வுகளும் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வெளிப்படுகிறது. இஸ்லாமிய மக்களின் மனிதநேய பணிகள், இஸ்லாமிய மக்கள் பிற மக்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள், பசியோடு வாடிக்கொண்டிருப்பவர்களை, ஏழ்மையில் வதங்கி கொண்டிருப்பவர்களை எப்படி அவர்கள் தங்களுடைய நெஞ்சத்தோடு வாரி அணைத்துக் கொள்கிறார்கள் என்பது போன்ற சமூக பணிகளுக்குரிய ஒரு மிகப்பெரிய தளமாக இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் விளங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் நாங்கள் மக்களுக்கானவர்கள் என்று சொல்லி வேலையும் சூளையும் தூக்கி கொண்டு சுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒதுங்கி விட்டார்கள். யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே பயங்கரவாதிகள் என்று, தீவிரவாதிகள் என்று, ஒத்துப்போக தெரியாதவர்கள் என்று, பிடிவாத குணக்காரர்கள் என்று, யாரோடும் ஒத்துப்போக மாட்டார்கள் என்று அபாண்டங்கள் சொல்லப்பட்டார்களோ அவர்கள் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் மக்களோடு மக்களாக இறங்கி மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இதிலிருந்தே அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் யார் இந்த மண்ணுக்குரியவர்கள், யார் இந்த மக்களுக்குரியவர்கள், யார் உண்மையான மார்க்கத்திற்குரியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய பெருமக்கள் கொட்டுகிற மழையில் அடித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் அவனுடைய மனைவி மக்களை பற்றி யோசிக்காமல், அவனுடைய குடும்பம் குட்டிகளை பற்றி யோசிக்காமல், தன்னை போன்ற சக மனிதன் இப்படிப்பட்ட இக்கட்டான இடர்பாடுகள் மிக்க நெருக்கடியான சூழலில் வாடிவிடக்கூடாது, வதங்கிவிடக்கூடாது, பொசுங்கிவிடக்கூடாது என்பதற்காக, அவனுடைய பசியை போக்க வேண்டும் என்பதற்காக உணவுப் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக தெரு தெருவாக தொடையளவு வயிற்றளவு இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் பொருட்படுத்தாமல் இறங்கி வேலை செய்து உணவை விநியோகிக்கிறான் என்றால், முதல் உதவி பொருட்களை விநியோகிக்கிறான் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் இந்த இஸ்லாம், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்குள் இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு அழியாத உலகமாக இருக்கக்கூடிய மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற பாடங்கள், பயிற்சி பாடங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு பள்ளிவாசல்கள் வாயிலாக தொடர்ச்சியாக எடுத்துச் சொல்லப்பட்டதனுடைய விளைவை இன்றைக்கு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒருபுறம் இருந்தாலும் மழையோடு தொடர்புடைய இஸ்லாமிய சட்டங்களையும் இஸ்லாமிய நல்லொழுக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் மழை பெய்கிற போது என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகளை, அறவுரைகளை அந்த சமூக மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்திருந்தார்கள். மழை வருகிற போது ஒரு முஸ்லிமாக, இறைவனுடைய ஒரு அடியானாக என்னை நான் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், அறிஞர்கள் சொல்கிறார்கள், துஆஉல்லாஹி அஸ்ஸ வஜல் இந்த ருயத்தி ஸஹாப் வ தர்குல் அமல். மேகமூட்டத்தை பார்க்கும் போதே மழை பெய்ய போகிற அடையாளத்தை, மழை பெய்ய போகிற அந்த சிம்டம்ஸை காணுகிற போதே நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும்.